கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷ சாராயத்தால் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த நிலையில் அவர்களின் பிள்ளைகள் நிர்கதியாக நின்று கதறிய சோக சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அப்பா அம்மா வேணும் என கதறும் இக்குழந்தையை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவது என தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்கின்றனர் கருணாபுரம் கிராம மக்கள். விஷச்சாராயத்தால் பறிபோன உயிர்களில் கருணாபுரம் பகுதியில் வசித்து வந்த சுரேஷ் மற்றும் அவரது மனைவி வடிவு உயிரிழந்த நிலையில் அவரது பிள்ளைகள் ஆதரவின்றி நிர்கதியாய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. என்ன செய்வதென்று அறியாமல் அழுது தவிக்கும் இந்த பிள்ளைகளின் படிப்புக்காகவே கூலி தொழில் செய்து வந்துள்ளனர் அவர்களது பெற்றோர். பேக்கிங் தொழில் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் ஒரு கை இழந்த போதிலும் குடும்பத்தை காக்க கட்டிடத் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் தந்தை சுரேஷ். கணவனுடன் மனைவி வடிவும் இணைந்து கட்டிடத் தொழிலுக்கு சென்று வர ஏழ்மையான சூழலிலேயே வாழ்ந்திருக்கிறது இந்த குடும்பம். ஆனால் என்னதான் கடினமான குடும்பச் சூழலாக இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமென உறுதியாக இருந்த பெற்றோரை காவு வாங்கியிருக்கிறது இந்த விஷச்சாராயம். சம்பவத்தன்று கூலி தொழில் செய்யும் தந்தை சுரேஷ் தான் குடிக்கப் போகும் சாராயம் உயிரை பறிக்கப் போகிறது என அறியாமல் விஷச்சாராயத்தை குடித்துள்ளார். அத்துடன் அதனை டம்ளரில் ஊற்றி வைத்த நிலையில் சாராயம் என்று அறியாமலேயே வடிவும் அதனை அருந்தியதாக கண்ணீருடன் கூறுகிறார் அவரது மகள். இல்லை, அப்பா குடிப்பார் எப்பயுமே. எங்கள் அம்மா அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம் உடம்புல ஆல்ரெடி இருந்தது. எங்கள் அப்பா அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கக்குள்ள எங்கள் அம்மா அதை கவனிக்காத அந்த வலி தாங்காத அதை எடுத்து தண்ணி நினச்சி குடிச்சிட்டாங்க. அதனால தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் படிக்கணும். எங்களுக்கு படிப்புக்கு எதனா உதவி வேணும். எங்கள் இடம் கிடக்குது. நாங்கள் வாடகை வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு வீடு வேணும். விஷச்சாராயம் அருந்தியதால் இருவருக்கும் உடல் நலம் திடீரென குன்றி உயிரிழக்க ஆதரவின்றி துடிக்கின்றனர் 3 பிள்ளைகள். நிலைமை இப்படி இருக்க உயிரிழந்த பெற்றோரின் உடலை வைக்கக்கூட இடமில்லாமல் தவித்து வருகின்றனர் பிள்ளைகள். ஏற்கனவே தங்கள் வீடு சிதைந்து கிடப்பதாக கூறும் குடும்பத்தினர் உடல்கள் வைக்க வேண்டிய ஐஸ் பெட்டியை கூட திறந்த வெளியில் வைத்திருக்கும் அவல நிலையை நிலவி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் 3 பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பேன் என்பதுதான் அவர்களின் பாட்டியின் கதறலாக உள்ளது. உலகத்தையே மடிச்சிடுச்சு ஐயா, மக்களை எல்லாத்தையும் மடிச்சிட்டாங்க ஐயா, கருணாபுரமே அழிஞ்சிடுச்சு ஐயா. இந்த 3 வச்சுக்கிட்டு நான் எப்படி ஐயா குப்பையை கொட்டுறது? இல்லை நான் என்ன ஐயா பண்ணுவேன்? ஒரு நோட்டு வாங்க கூட என்னால் முடியும், அதில் படிக்க வைக்கிறேன். நான் என்ன பண்ணி நான் எப்படி இந்த வயசில் என்னால் முடியாது சாமி. யாரை போய் நான் காலை பிடிப்பேன், கையை பிடிப்பேன். எனக்கு உதவி யாரும் ஐயா பண்ண மாட்டாங்க. பெற்றோரை இழந்து வாடும் பிள்ளைகளோ எங்களை படிக்க வைத்து தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்தால் போதும் என நாத்தழுதழுக்க கோரிக்கை விடுக்கின்றன. 9வது படிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வேணும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்துப்போம். எங்கள் படிப்பு செலவுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு போயிடுவோம். இந்நிலையில் ஆதரவின்றி தவிக்கும் 3 குழந்தைகளின் கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பின்னர் கருணாபுரம் பகுதிக்கு சென்ற அவர் சுரேஷ் வடிவு வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பார்த்து பார்த்து தங்களை வளர்த்த பெற்றோர் விஷச்சாராயத்திற்கு பலியாகி கிடப்பதைக் கண்டு ஒன்றுமறியா பிள்ளைகள் கண்ணீர் வடித்த காட்சிகள் விஷச்சாராயத்தை விற்போருக்கும் அதை பயன்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.